கோவை கல்லூரி மாணவி இன்னைக்கு பாலியல் துன்பத்திற்கு ஆளாகப்பட்டார். திருவண்ணாமலையில லாரியில 2 பெண்கள் நின்று கொண்டிருந்த பொழுது காவல்துறை சேர்ந்தவர்கள் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று அவருடைய தாயின் கண்ணெதிரே மகளை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியிருக்கிறார். பொன்முடி கட்டணமெல்லாம் பேருந்து பெண்களுக்கு என்று அறிவித்து விட்டு பெண்களை பார்த்து ஓசி பஸ் எவ்வளவு அவமானப்படுத்துகிறார் பெண்களை. அமைச்சர் இப்படி பெண்களை இழிவாக பேசினால் இந்த அரசாங்கம் தூய்மையான அரசாங்கமா? ஸ்டாலின் அவர்களே, சேலஞ்ச் பண்றீங்க. எதிலே சேலஞ்ச் பண்றீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகள் குறித்து சேலஞ்ச் பண்ணுகிறீர்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகத்திலே சேலஞ்ச் பண்றீர்களா? இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வரவேற்க பிறகு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவு சோதனைக்கு இடையிலே ஆட்சி பொறுப்பேற்று திறமையான நிர்வாகத்தின் காரணமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏற்றம் பெறுவதற்கு அடிக்கல் நட்டவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த மாவட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சி. திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்ததே அண்ணா திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம். திரு ஸ்டாலின் கொண்டு வந்த மாவட்ட ஆட்சியாளர் அல்ல, அண்ணா திமுக ஆட்சியிலே அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த திட்டத்தை தான் திமுக ஆட்சியிலே முடிவிட்டு திறந்து வைத்திருக்கின்றார். நாம் பெற்ற பிள்ளைக்கு ஸ்டாலின் பெயர் வைத்திருக்கின்றார். அவ்வளவுதான் அவருடைய சாதனை. கோவை கல்லூரி மாணவி இன்னைக்கு பாலியல் துன்பத்திற்கு ஆளாகப்பட்டார். அதோடு திருவண்ணாமலையில இன்னைக்கு லாரியில 2 பெண்கள் சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே காவல்துறை சேர்ந்தவர்கள் அவர்களை அந்த 2 பெண்மணியும் இறக்கி 2 இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று அவருடைய தாயின் கண்ணெதிரே அவருடைய மகளை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா? மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் மந்திரி பொன்முடி, உங்களுக்கு நல்லா தெரியும், இவர்கள் கட்டணமெல்லாம் பேருந்து பெண்களுக்கு என்று அறிவித்து விட்டு அமைச்சர் மேடையிலே கிண்டலா பேசுகிறார். பெண்களை பார்த்து ஓசி பஸ் எவ்வளவு அவமானப்படுத்துகிறார் பெண்களை. சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசாங்கத்தில் அங்கம் வைக்கின்ற அமைச்சர் இப்படி பெண்களை இழிவாக பேசினால் இது இந்த அரசாங்கம் தூய்மையான அரசாங்கமா? மக்களை மதிக்கின்ற அரசாங்கமா? பெண்களை மதிக்கின்ற அரசாங்கமா? அதோடு சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவிலே ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக பேசுகிறார். வெக்கமில்ல? சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க பாலியல் சீண்டலுக்கு. கிட்டத்தட்ட 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டு சொன்னால் உங்களுடைய ஆட்சி எந்த லட்சணத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாக தமிழகத்திலே நிலவுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் 68 பேர் இறந்து விட்டார்கள். எவ்வளவு கொடுமையானது! அதை பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சர் வரல. சினிமா பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்றது, சைக்கிள் ஓட்டுவதற்கு நேரம் இருக்குது, வாக்கிங் போவதற்கு நேரம் இருக்கின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர் தொடர வேண்டுமா? இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம்
3 பேர் முதலிலே இருக்கின்றார்கள். மாலையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 3 பேரும் இணைந்து அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த நிகழ்ச்சியிலே பத்திரிகையாளருக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார், பல்வேறு காரணங்களினால் இந்த 3 பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் 3 பேரும் கள்ளச்சாராயம் அருந்திதான் இறந்து விட்டார்கள். அந்த உண்மையை சொல்லி இருந்தால் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்காது. அடுத்த நாள் அவருடைய 3 பேர் துக்கத்திற்கு அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வந்து அதே கள்ளச்சாராயத்தை அருந்திய காரணத்தினால் கிட்டத்தட்ட 65 பேர் இறந்து விட்டார்கள். திருமதி கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு தமிழகத்திலே டாஸ்மாக் கடை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது திருமதி கனிமொழி அவர்கள் குறிப்பிடுகிறார், டாஸ்மாகிலே தமிழ்நாட்டிலே திறந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இளம் விதவைகள் அதிகமாக இருப்பதாக சொன்னார்கள். இப்பொழுது என்ன நிலைமை? எத்தனை கடைகளை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள்? எவ்வளவு சகோதரிகள் இன்றைக்கு இளம் விதைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சி வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சி வந்த ஒரு நிலைப்பாடு. ஆக இதுதான் திராவிட முன்னேற்றக்கூடிய இரட்டை வேடம். அதோடு இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம், நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற பெண் ஊழியர்கள் அந்த பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் குறிப்பிட்டோம், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தோம். ஆனால் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்தவுடன் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருந்தது, முன்னிலை வைத்துக் கொண்டிருந்தது. அந்த அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே மத்திய அரசாங்கம் இன்றைய தினம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தியிருக்கின்றது. சம்பளத்தையும் உயர்த்தியது. அது பொறுத்துக் கொள்ள முடியாத திரு ஸ்டாலின் அரசாங்கம், திமுக கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சிகள் திட்டமிட்டு தாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே மத்திய அரசாங்கம் இசைவளித்திருக்கின்றது. முதற்கட்டமாக 125 நாட்கள் வேலை கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதனால ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு தவறான அவதூறான பொய் பிரச்சாரத்தை அங்காங்கே ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்தார்கள். இப்பொழுது இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்றோம், 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டு விட்டது. இது உறுதியான நிலைப்பாடு. எந்த காலகட்டத்திலும் இந்த 125 நாள் வேலை திட்டம் ரத்தாகாது. அதுவும் 15 நாள்ல வேலை செய்து 15வது நாள் அவர்களுக்கு அந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு இன்றைக்கு உத்தரவு வழங்கி இருக்கின்றது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் 125 நாளை 150 நாளாக உயர்த்தப்படும்.